வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இப்போ 12 ராசிகளுக்கான பலன்கள், ஜூலை மாத பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சனி உங்களுடைய ராசியை பார்க்குறார். அதனால் ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா சனி 6ஆம் வீட்டையும் பார்த்தால் உங்கள் ராசியும் பார்த்தார். அதனால் ஹெல்த்து மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத அலைச்சல்லாம் மேற்கொள்ள வேண்டாம். இதெல்லாம் தான் உங்களுக்கு கொடுக்குற வார்னிங். ஏன் இந்த வார்னிங் கொடுக்குறேன்னா, இது போக எல்லாமே நல்லா இருக்குது. ஏன்னா பாருங்கள், 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு, சரி இப்போ ஹெல்த்தை பற்றி சொன்னேன். இப்போ 7 குரு கூட யார்? உங்கள் ராசிநாதனான செவ்வாய். குரு பார்வை உங்கள் ராசிக்கு இருக்குது, ரொம்ப நல்லது. அப்போ ஏதாவது பிரச்சனை உடம்புல வந்தால் கூட சரியாகும். செவ்வாய் அதோடு சேரும்போது டபுள் த பவர். அப்போ செவ்வாயும் குருவும் சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது நெடுநாளாக உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இது மாறிவிடும். அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு உற்சாகத்தை தரும். எனக்கு ரொம்ப நாளாக இருக்கிற ஹெல்த்தெல்லாம் சரியாயின்னு இருக்குது அப்படின்னு. ஏன்னா செவ்வாயும் குருவும் சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்குறாங்க. பாகியஸ்தானம் வலுத்து இருக்கிறது. 9ஆம் வீடு. 9ஆம் வீட்டுக்குள் சுக்கிரன் நுழைகிறார். சிறப்பாக இருக்க 9ஆம் வீடு. அப்போ தெய்வ கடாட்சம், க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடியது, சில நேரங்களில் வெளிநாட்டு பயணங்கள், இது எல்லாமே வரக்கூடிய ஒரு காலகட்டம். நெடுநாளாக இருந்த தடைகள்லாம் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம். மிக சிறப்பான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில தொல்லைகள் இருக்கும். சிலது தீரக்கூடிய தொல்லை, சிலது தீர்க்க முடியாத தொல்லை. தீர்க்க முடியாத தொல்லை இருந்தால் என்ன பண்ணணும்? வேலை மாறணும். அதிலே இருக்கக்கூடாது. அப்படி வேலை மாற்றத்துக்கான காலம் நிச்சயமாக டிசைட் பண்ணுங்கள். இங்கேருந்து வெளில போகணுன்னு டிசைட் பண்ணுங்கள். அடுத்த வேலை நிச்சயமாக உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கூடி வரும். மொத்தத்தில் இந்த காலகட்டத்தை பார்க்கும்போது நல்ல மாற்றங்களையும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொணரக்கூடிய ஒரு காலமாகவும் மிக மிக சிறப்பான ஒரு காலகட்டமாகவும் இது விளங்குகிறது. இதை முறையாக நீங்கள் பயன்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கை தடத்தையே நீங்கள் மாற்றக்கூடிய வகையில் அமையக்கூடிய ஒரு அற்புத காலகட்டம். நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸ்ரீரங்கம் ரவி 1ன்னா ONE போடக்கூடாது. ஸ்ரீரங்கம் ரவி 1ஆம் நம்பர். ஸோ ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com. இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குவரிஸ் அனுப்புங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குவரிஸ் ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு. உங்களுடைய பிரச்சனைகளில் நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் இது பண்ணுறேன், பேசுகிறேன் உங்களோட. ஆனால் எல்லாமே டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம், அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க. வணக்கம்.